வாட்டர் கேன்ல இருக்கிற ஒரு கத்தரி செடியை பார்க்குறோம். இந்த கத்தரி செடி நோயினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது. அதனால இதோட கிளைகளை கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த இலைகளை பார்த்தாலே தெரியும் இன்னும் நோயோட பாதிப்பு இருக்கு. இந்த மாதிரி செடிகளுக்கு மீன் கழிவுகளை உரமா கொடுக்கும்போது புது துளிர்கள் நல்ல ஆரோக்கியமா வேகமா விடும். இந்த மாதிரி ஒரு பள்ளம் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சமா மீன் கழிவுகளை உரமா வைக்கலாம். இது சின்ன மீனோட கழிவுகள் இப்போ நம்ம வைக்கிறது. நீங்க பெரிய மீனோட கழிவுகளை வைக்கும் போது ஒரு பீஸ் 2 பீஸ் போல வைக்கலாம். நிறைய வைக்க கூடாது. 2-3 இடங்கள்ல கூட வைக்கலாம். ஆனா ஒரே இடமா நிறைய வச்சு மூடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டோம். இதோட ரிசல்ட்டை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கத்தரி செடிக்கு எவ்வளவு செழிப்பான வளர்ச்சி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நான்வெஜ் உரங்களை மண்ணுக்கு கொடுக்கும்போது மண்ணில் ஏராளமான நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படுது. செடிக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் உருவாகுது. இந்த மாதிரி உரங்கள் கொடுக்கும்போது இந்த செடிகள் நமக்கு நல்ல அறுவடையும் தரும். இந்த உரம் கொடுக்கறத பற்றி நம்ம சேனலில் லாங் வீடியோ வெளியிட்டிருக்கோம். அதோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.